வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் vlog. இப்போ நம்ம ஃபேமிலியில் 1,68,000 சொந்தங்களை கடந்து போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பேசி ரொம்ப நாளாச்சு இல்லை, காரணம் வேலை தாங்க. வீடியோ போட்டே கிட்டத்தட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்னங்க ஒரு மாதமாக போது வீடியோவே வரல, ஷார்ட்ஸ் வீடியோ தான் ஏதோ வந்துகிட்டு இருக்கு, வீடியோ வரல அப்படின்னீங்க. வேலை தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். மாடித்தோட்ட வேலைகள், மாடித்தோட்ட பராமரிப்பு வேலைகள், அப்புறமா ஸ்டாண்டு ரெடி பண்ணுறது, என்னுடைய மாடித்தோட்ட வேலை, வீட்டு வேலை, கொரியர் வேலை, பார்சல் வேலை அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். வேலை அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ வரல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி வளர்ப்புங்க. மாடி தோட்டத்தில் நிறைய பேருக்கு கொத்தமல்லி வளர்க்குறது ஒரு சவாலாகவே இருக்குங்க. கொத்தமல்லியே வளர மாட்டுது. வீட்டுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி, எந்த காய்கறி வாங்கினாலும் கொத்தமல்லி கொடுங்க அப்படின்னு லாஸ்ட்டாக கேட்போம். ஆனால் அந்த கொத்தமல்லி கேட்டோம்னா சில சமயம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னாப்பா ஒரு கட்டு 40 ரூபாப்பா, கொத்தமல்லி கொசுரெலாம் வராது, ஒரு கட்டாக வேணால் வாங்கிட்டு போகணும். ஒரு கட்டு வந்து 40 ரூபா 50 ரூபா, சில சமயம் அதிகமாகவே விற்குது கொத்தமல்லி. ஒரு சில சமயம் கிடைக்காது. அந்த கொத்தமல்லி நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம். அது கொஞ்சம் டிப்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? அந்த டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி வளர்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பேன், வாங்க வீடியோ குழப்பலாம். அதுக்கு முன்னாடி எப்போ சொல்கிறது, நம்ம ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மொட்டை மாடியிலே இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வாங்க வீடியோ குழப்பலாம். உங்கள் மாடித்தோட்டம், வீட்டு தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், ஃபெர்டிலைசர், க்ரோ பேக்கு, புண்ணாக்குகள், ட்ரெயின் செல் மேட்டு அப்படின்ட்டு எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். இப்போ சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து ஆர்டர் பண்ணுறீங்க, மூட்டை கணக்கில் வேணும் அப்படின்னா மேட்ரூட் டிரான்ஸ்போர்ட், லாரி டிரான்ஸ்போர்ட் மூலிமா அமுச்சு வைக்கலாம். சென்னை அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கே பொருள் எடுத்து வந்து கொடுத்துருவோம். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம கொத்தமல்லி விதைக்க போகிறோம் அப்படின்னா தரமான விதைகளை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கடையிலிருந்து வாங்குகிற கொத்தமல்லி சில சமயம் முளைக்கும், சில சமயம் முளைக்காமல் போகலாம். அதனால் தரமான விதைகளை செலக்ட் பண்ணுங்கள். அந்த விதைகளை டைரக்ட் வெயிலில் ஒரு 1/2 ஹவராவது அதை நல்லா காய விடுங்க. அதில் எதனா ஃபங்கஸ் இருந்தால் அழிஞ்சு போயிடும். அப்படி சப்போஸ் ஃபங்கஸ் இருந்தாலும் அப்படின்னா நம்ம பஞ்சகவியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சோண்டு எடுத்து அதில் உயிர் உரங்கள் எல்லாமே கலந்த கலவை, உங்கள்கிட்ட சூடோமோனஸு விரிடி இருந்தாலே போதும். அது இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்தில் கொஞ்சம் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டீங்க அப்படின்னா அது மேலே என்ன ஃபங்கஸ் இருந்தாலும் அழிஞ்சிரும். இதுதான் விதை நேர்த்தி பண்ணி முளைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இதுதான் விதை நேர்த்தி பற்றி நான் தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஹை பட்டனில் லிங்க் வருது பாருங்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஊற வச்ச கலவையை அப்படியே விடுங்க ஒரு 5 மணி நேரம். இல்லை நீ நைட்டு ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில் கூட நீங்கள் எடுத்து விதைக்கலாம். அதனால் ஒன்றுமே ஆகாது, நல்லா ஊறட்டும். இதை விதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு நேலான இடத்துல நம்ம விதைக்கிறதுக்கு கொஞ்சம் உதிரியாகணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் காய போடுங்க. நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி காய போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பசை, அந்த சூடோமோனஸு விரிடிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒரு லேயர் மாதிரி அந்த கொத்தமல்லி விதைகள் மேலே அப்படியே ஒட்டியிருக்கும். இதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த கொத்தமல்லி விதைகள் மேலே அந்த சூடோமோனஸு விரிடி அந்த பஞ்சகாவை எல்லாமே அப்ளை ஆகிருக்கும். இப்போ வாங்க கொத்தமல்லி விதைக்க போகலாம். கொத்தமல்லி விதைக்கிறதுக்குன்னு குரோ பேக்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற குரோ பேக் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 9 இன்ச்சு ஹைட் இருக்கணும். நான் வந்து 24க்கு 12 எடுத்துருக்கேங்க. ஏன் இந்த 24க்கு 12 அப்படின்னா, நான் கொத்தமல்லி கடையில் கேட்டேன், எப்பா கட்டானா வாங்கிப்பா, கொசுரெலாம் கிடைக்காது, ஒரு கட்டு 30 ரூபா வரும் அப்படின்னாரு. அப்படியா, நம்மளுக்கேவா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அவருக்கு சேல்ஸ் பண்ணுவோமே, கொத்தமல்லி கட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு பேராசையில் ஒரு 5 பேக்கு போட்டேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன், என்ன ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. 24/12க்கு 5 பேக் எடுத்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் போட்டிருக்கிறது எதுவுமே மண்ணு கிடையாது, ப்ராசஸ் பண்ண மக்க வச்ச கோகோ பிட்டு. இதை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், மேலே ஹை பட்டனில் வருது பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கோகோ பிட்டை வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணி மாடித்தோட்டத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். மாடித்தோட்டத்தில் வெயிட் ஏறுதுங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மக்கின கோகோ பிட்டு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். பேக் 24க்கு 12ன்றதுனால 2 அடி அகலம் வரும். மேலே அந்த மக்கின கோகோ பிட்டை தூக்கிட்டு வந்து எனக்கு டயர்டாகி போச்சுங்க. அவ்வளோ எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி முடிச்சுட்டு கொத்தமல்லியை விதைக்க ஆரம்பித்தேன். முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறது தான், அந்த கீரை விதைப்பிலே நான் சொல்லியிருப்பேன், விதைகள் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பரவலாக எல்லா இடத்துலையும் வரா மாதிரி நல்லா ஒரு பரவலாக தூவி விடுங்க. ஒன்றோடு ஒன்று சப்போர்ட்டில் ஒரு சில சமயம் முளைக்காமே போனாலும் ஒரு சில இதெல்லாம் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால் ஒரு க்ரோ பேக் ஃபுல்லாக எந்த அளவுக்கு விதைகளை நீங்கள் தூவ முடியுமோ நல்லா பரவலாக தூவி விட்டுட்டு மேலே ஒரு லேயர் அப்படியே மண் அந்த கோகோ பீட்டை போட்டு அப்படியே லேசாக அப்படியே தூவி விட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டு வாங்க. இதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 5 பேக் இருந்தது இல்லையா, 5 பேக்லேயும் போட்டு முடிச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்தேன். இந்த கொத்தமல்லி விதைப்பை வந்து நான் கொஞ்சம் வெயில் காலத்திலே பிளான் பண்ணியிருக்கணும். ஒரு ஜூன் மாதத்துலேயே போட்டிருக்கணும். இந்த ஜூலை மாதத்தில் போட்டுட்டு இந்த ஆடி மாதத்தில் திடீர்னு எப்போ மழை வரும், திடீர்னு எப்போ புயல் அடிக்கின்ற மாதிரி அப்படி ஒரு மழை பெய்யுதுன்னா, இல்லைனா மழையே இல்லாமல் பயங்கர வெயிலாக இருக்குது. எல்லா க்ரோ பேக்லேயும் பார்த்தேன், நல்லாவே கொத்தமல்லி முளைச்சிருந்தது. இதெல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு 3 வாரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொஞ்சம் வளர்ச்சி இருந்தது. ஏன் அப்படின்னா திடீர்னு வெயில், திடீர்னு மழை, அதுவும் வர மழை நல்லா ஃபோர்ஸாக அடித்து கொத்தமல்லியை வந்து நான் எந்த அளவுக்கு போட்டேனோ அந்த அளவுக்கு வளராமல்
ஒரு 60% தாங்க வளர்ந்துருந்தது. மொத்தம் 5 பேக்கில் போட்டேன். என்னால் 2 பேக்கை மட்டும்தாங்க காப்பாற்ற முடிஞ்சுது. கொஞ்சம் அந்த பச்சை துணிலாம் வச்சு கட்டிக்கிட்டு 2 பேக்கை எப்படியோ காப்பாற்றிட்டு அந்த 2 பேக்கையாவது நம்ம எடுப்போமே கொஞ்சம் அறுவடையை அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முழுசாகவே கவனிக்க முடியல. ஏன்னா வேலைன்னு ஓடிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் அறுவடை வந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆகிடுச்சு இந்த கொத்தமல்லி வளர்கிறதுக்கு. நடுவில் மீன் கொடுக்குறது, ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா கொடுக்குறது, சேம் ரெகுலர் என்ன பராமரிப்பு பண்ணணும் அதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்ற அந்த எல்லா பேக்லேயும் வந்து ஓரளவுக்கு தாங்க கொத்தமல்லி வந்தது. அதில் தான் பிடிங்கி கிடச்சிட்டேன். ஒரு பேக்கில் நான் மஞ்சளே நட்டுட்டேன். அட போடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஒரு பூனை ஒன்றுக்குதுங்க. அந்த தொல்லை தாங்க முடியல. எலி தொல்லை தான் தாங்க முடியலன்னு பார்த்தா இப்போ அந்த பூனை தொல்லையும் தாங்க முடியல. அந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னா கொத்தமல்லி வளருதுங்க. வளர்ந்துட்டே வரும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த கோகோபீட்டை கொஞ்சம் அப்படியே சீச்சு விட்டுட்டு கொத்தமல்லியும் டேமேஜ் ஆகிட்டு அந்த இடத்துல இப்போ காக்கா போயிடுதுங்க. காக்கா போயிட்டு அந்த மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுது. தொடர்ந்து இதே மாதிரி எல்லா பேக்லேயும் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. அந்த கேப்பாக கொத்தமல்லி வளர்ந்தது காரணமே இதுதான். அப்புறம் அந்த மழை வேறு டேமேஜ் பண்ணி விட்டுச்சு நிறைய. இப்போ வாங்க 5 பேக்கில் 2 பேக்கில் மட்டும் தான் கொத்தமல்லி நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சுது. அந்த 2 பேக்லேருந்து எவ்வளோ கொத்தமல்லி அறுவடை வருதுன்னு பார்க்கலாம். நான் கொத்தமல்லி பிடுங்கும் போதே வேறு அவ்வளோ அடர்த்தியாக இருந்ததுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா மக்கின கோகோபீட்டை ப்ராசஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா. கோகோபீட்டை பொறுத்த வரைக்கும் வேறு ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால அந்த கோகோபீட்டு லூஸாக இருக்கிறதுனால வேறு நிறைய போயிருக்கும். எவ்வளோ கொத்தமல்லி வருதுன்னு வாங்க அறுவடை பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி அறுவடை பண்ணும்போதே எனக்கு வாசனை அவ்வளோ ஒரு செம்மையாக இருந்ததுங்க. அப்புறம் ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இது மண்ணை போட்டு வளர்த்துட்டே வெறும் கோகோபீட்டுன்றானே அப்படின்னு சொல்லிட்டு. மண்ணாக இருந்தால் இந்த மாதிரி இவ்வளோ உதிரியாக வருமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஃபுல்லாகவே ப்ராசஸ் பண்ண மக்க வச்ச கோகோபீட்டு. ஒரு பேக்கில் மட்டும் ஃபுல்லாக அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு பேக்கில் அப்படியே இருக்கட்டும், அது அப்புறமா அறுவடை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பாருங்கள், அவ்வளோ ஒரு மனம் வீசுதுங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. இது நீங்கள் வந்து விதைகள் நம்மக்கிட்ட தான் வாங்கணும்னு கிடையாது. நம்மக்கிட்டே விதைகள் அவைலபிளாக இருக்குது. வெளியில் கடையில் விற்கிது பார்த்தீங்களா, அந்த விதைகளை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி முறையில் போடுங்களேன். ஒரு பிகினராக இருக்கிறீங்க, மாடித்தோட்டத்தில் புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொத்தமல்லி சூப்பராக முளைக்குங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் எதை அறுவடை பண்ணாலும் பச்சையாகவே சாப்பிட்ருவோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அதனுடைய டேஸ்ட்டு அனுபவிப்பேன். உண்மையிலே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அப்படியே ஒரு நல்ல ஒரு வாசம், நல்ல ஒரு மவுத் ஃப்ரெஷ்னஸாக இருக்குன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசனை, நல்லாவும் இருந்தது. அதேமாதிரி நிறைய பேர் இப்போ கடையில் விற்கிற கொத்தமல்லிலாம் ஹைப்ரிட் தானே சார், அது வருமானு கேட்டிங்கன்னா தாராளமாக வருங்க. நீங்கள் ஹைப்ரிடாக இருந்தாலும் மாடி தோட்டத்தில் இயற்கை முறையில் தானே வளர்க்குறீங்க, அதுவும் ஒரு ஆர்கானிக் தான் சரிங்களா. அதனால் ஹைப்ரிடே சாப்பிடாமலாம் நம்மளால் இருக்க முடியாது. வெளியில் வாங்குகிற காய்கறி மொத்தமும் ஹைப்ரிட் தான் சரிங்களா. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை மாடி தோட்டத்தில் கொஞ்சம் நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரி நம்ம விதைச்சி சாப்பிட்றதும் கொஞ்சம் நல்லது, வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி நம்ம எல்லாமே ஹைப்ரிட் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஒரு க்ரோ பேக்கில் எனக்கு ஒரு 10 கட்டு கொத்தமல்லி கிடச்சிது. பட் ஆனால் அந்த மழை அந்த பூனை தொல்லைலாம் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு க்ரோ பேக்கில் கிட்டத்தட்ட ஒரு 15 கட்டு கூட கிடச்சிருக்கும். அவ்வளோ அடர்த்தியான விதைகள் போட்டேன். மழை இந்த பூனை எல்லாமே பண்ண சொதப்பலனால கொஞ்சம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் அறுவடை கிடச்சிது. அப்படின்னா ஒரு க்ரோ பேக்கில் ஒரு 10 கட்டு கிடச்சிருக்கணும். 5 க்ரோ பேக் போட்டேன், ஒரு 50 கட்டாவது கிடச்சிருக்கணும். எல்லாமே அவள் தான், இயற்கை ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். அவ்வளோ ஃபோர்ஸாக மழை பெஞ்சதுனால நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. இது என் தங்கச்சி வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு, எங்களுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாமே கலவையாக எடுத்துக்கிட்டோம். அப்புறமா அந்த காய்கறி விற்கிற அண்ணங்கிட்ட போய் இந்த வீடியோ காமிச்சேன். இந்த மாதிரி பாருங்கண்ணா 10 கட்டு கொத்தமல்லி ஒரே பேக்கில் எடுத்தேன், இது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கே ஒரு 30 கட்டுக்கிட்ட கொடுத்துருப்பேனா அப்படின்னு. அப்படியேப்பா பரவாயில்லையாப்பா, இதுவே சூப்பராக மாடியிலே இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கீங்களே அப்படின்னாரு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. வெயிட் பண்ணுங்கண்ணா, கண்டிப்பாக அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய மழை இல்லை அப்படின்னா நானே கொத்தமல்லி கட்டி நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறேன்னு வேறு சொல்லியிருக்கேன். ஓகேப்பா கண்டிப்பாக கொடுப்பா அப்படின்னு இருக்காரு. ஆர்கானிக்காக இருக்கும், அது வேறு நல்லாயிருக்கும், நானே கூட எடுத்துப்போம்பா, எங்கள் வீட்டுக்கு தேவைப்படுது கொடுப்பா அப்படின்னு இருக்காரு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதனாலும் டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற முறையில் நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்கன்னா சூப்பராக வளரும். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வெயிலில் காய வச்சுட்டு போடுங்க. அது முளைக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். வீடியோ பிடித்திருந்தாலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஒரு மாடி தோட்டம் தொடங்குறவங்க, கொத்தமல்லிலாம் எனக்கு வரமாட்டுதுன்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் மொட்டை மாடியிலே அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். தேங்க்யூ.